ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தேசத்திற்கான ஜெபத்திற்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நாம் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நாதா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை நடத்துகிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காணலாம் என்றிருந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். இன்னும் எத்தனையோ பேர் தனக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கலாம். தகப்பனே, எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் இருக்கிற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல. ஆனாலும் கூட தேவரீருடைய சுத்த கிருபை எங்களை தாங்கி நடத்தி இந்த இடத்துல இந்த ஜெப ஊழியத்திற்கு எங்களை நீர் அழைத்து வந்தபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை உம்முடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். அப்பா கர்த்தாவே, எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் தாரும். எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்க கிருபை தாரும். ஒருமனதோடு ஜெபிக்க கிருபை தாரும். பாரத்தோடு ஜெபிக்க கிருபை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய சாயலிலே படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று என் ஆண்டவரை துதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரித்தவர்களும் ஆண்டவரே மண்ணுக்கு இறங்கினவர்களும் உம்மை துதியார்கள். நாங்களோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிகளில் பிரியப்படுகிற தேவதேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் இணைந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்று கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவ நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தாழ்ந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 4ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே முழு ஜனங்களையும் அவர் தம்முடைய சாயலிலே அவர் உருவாக்கி இருக்கிறார். எல்லா ஜனத்தின் மேலும் அவர் பிரியம் வைக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகினால் அன்பானவர்களே, அவர் தமது ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். அவர் தமது ஜனத்தின் மேல் பிரிய வைக்க காரணம் என்னவென்றால், அவர் முதல் ஏதேன் தோட்டத்தில் அவருடைய சாயலில் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களோடு மாலை குளிர்ச்சியான நேரத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர்களோ சர்ப்பத்தால் சத்ருவினால் அவங்க வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் பாவத்திலே அவங்க விழுந்தாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் மிகவும் அருமையாக வாழ வேண்டிய அவர்கள், தேவனோடு உள்ள உறவிலே வாழ வேண்டிய அவர்கள் அவங்க வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அன்புள்ள தேவன், தமது ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிற தேவன், அவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களுக்கு, இந்த ஜனங்களுக்கு நமக்காக வேண்டி நம்மை ரட்சிப்பதற்காக அவர்
பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளையும் விட்டு இந்த பூமியிலே அவர் மனித குமாரனாக அவர் அவதாரம் எடுத்து பிறந்து, எளிமையின் கோலத்தில் அவர் பிறந்து, அவர் பாடுகளை பட்டு நமக்காக சுற்றி திரிந்து பிதாவின் சித்தம் நிறைவேற அவர் அநேக பாடுகளை பட்டு, காயப்படுத்தப்பட்டு, சிலுவையில் அறையப்படுத்தப்பட்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிறார். அன்பானுங்களே, ஒரு ஜனம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி, ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, எல்லா ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார் என்று பார்த்தோம். ஜனத்தின் மேல், தாம் உண்டாக்கின ஜனங்களின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆகையினால் தான் அவர் அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தாம் உருவாக்கின பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும், அந்த பரிதீசியிலே கொண்டு சேர்க்க வேண்டும், நித்திய வாழ்வுக்குள்ளே அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்பானுள்ளே, இன்று அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்க்கும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் சிலுவை மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்து மரிக்கும்போது 5வது வார்த்தையாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். சரீர பிரகாரமான ஒரு தாகம் இருந்தாலும் அவருடைய ஆத்துமாவிலே ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், நான் விட்டு செல்கிறேனே இந்த பணியை தொடர்ந்து செய்ய யார் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு தான் தாகமாக இருக்கிறேன். ஆத்துமாக்கள் பேரில் உள்ள அந்த தாகம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்களும் நானும் தான் அந்த தாகத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும். அவருடைய அன்பு கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்ம நிறைவேற்றலைன்னா யார் நிறைவேற்றுவார் சொல்லுங்க? ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். ஒருவேளை லட்சக்கணக்கில் நம்ம அனுப்ப முடியாவிட்டாலும் ஒரு முறை கூட இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெபங்களை செய்ய வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் முழு இந்தியாவுக்கும் நம்ம விரைந்து சென்று ஒரு தனி மனிதன் எல்லா கிராமங்களிலும் அலைந்து திரிந்து சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற இடங்களிலே இருந்து முழு இந்தியாவையும் ஜெபத்தினாலே தரிசிக்கலாம். ஒவ்வொரு மாநிலங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார்.
கர்த்தர் பிரிய வைக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய பணிகளை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்களாகிய நாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம், அழைத்திருக்கிறவராகிய அவர்களுடைய புண்ணியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக நம்மால் இயன்றதை, இந்த நாட்களிலே நம்மால் இயன்றது ஜெபிக்கிற ஜெபந்தான். ஜெபிக்கிற ஜெபந்தான். ஜெபத்திற்கு ஆட்கள் வரமாட்டாங்க. சத்தியத்தை கேட்க வருவாங்க, ஜெபிக்க நேரம் இருக்காது. வேதத்தை படிப்பாங்க, ஜெபிக்க தவறி விடுவார்கள். அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தேசத்தில் பெரிய காரியங்களை கட்டாயம் செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கரையேறி ஓமதண்டை நீர்க்கும் போது ரட்சகா ஊதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறுங்கைய நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலங்களி தோரன் நாளில் தூக்கிப்பார் நிற்பந்தராய். ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறுங்கைய நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை சந்திக்க வேண்டும். முதலாவது நம்முடைய தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் 10 to 11 மணி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட தேசத்திற்கான ஜெபத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலங்களை நாம் மனதிலே வைத்து நாம் ஜெபிக்கலாம். ஆரம்பமாக இந்த நாட்களிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்தது. தமிழ்நாடு முழுவதுக்கும் நாம் முதலாவது ஜெபிப்போம். தமிழ்நாட்டிற்காக நாம் எல்லாரும் பாரப்படுவோம். எல்லாரும் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதங்களுக்காக, தமிழ்நாட்டிலே உள்ள அந்த பொறுப்பானவர்கள், தமிழ்நாட்டை பொறுப்பாய் கவனிக்கிற அமைச்சர்கள் நல்ல விதத்திலே செயல்படவும், உண்மையோடும் உத்தமத்தோடும் செயல்படவும், ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராமல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக, அமைச்சர்களாக செயல்பட, உண்மையோடும் உத்தமத்தோடும் செயல்படுகிற ஜனங்களாக இருக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறையில் பணியாற்றக்கூடிய ஆஸ்பத்திரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, தீயணைப்பு டிபார்ட்மெண்ட்டு, இன்னும் மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாருக்காக பஞ்சாயத்து ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், எல்லாருடைய ஞானத்திற்காக, எல்லாரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரவர் தம் பணியிலே உண்மையாய்
செயல்படத்தக்கதாக எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காலேஜுகளுக்காக, அனைத்து ஸ்கூல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்ம ஜெபிப்போம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50க்கு அதிகமாக உயர்ந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவதும் எரிப்பதுமாய் காணப்படுகிறது. ஆகையினால இந்த காரியங்களிலே இதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இதை செய்தவர்கள், பொறுப்பாளர்கள், அஜாக்கிரதையாக பணியில் இருந்தவர்கள், ஆண்டவரே இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பயன்பாடு கர்த்தாவே இந்த அப்பா இந்த தமிழ்நாட்டில் இருந்து எங்கேயுமே இல்லாதபடிக்கப்பா அப்பா இந்த ஆண்டவரே இந்த போதை வஸ்து, இந்த கள்ளச்சாராயம் காய்க்கிற இடம், அந்த எதுவுமே ஆண்டவரே நிரந்தரமாக அது மூடத்தக்கதாக கிருபை தாருங்கப்பா. இந்த கள்ளச்சாராயத்தினால எத்தனை குடும்பங்கள் பாதிப்புகள் ஆண்டவரே, எத்தனை இடங்களில் வேதனைகள், எத்தனை இடங்களில் கண்ணீர், எத்தனை இடங்களில் கவலைகள் ஆண்டவரே. அப்பா உங்கள் மனைவிமார் படுகிற பாடுகள், பிள்ளைகள் படிக்க முடியாமல் சாப்பிட ஆகாரம் இல்லாமல் படுகிற வேதனைகள் ஆண்டவரே, இப்படி ஏராளம் ஏராளம். எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த போதை வஸ்து பயன்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடமும் அதிகரித்து வருகிறது என்று ஒரு ஆண்டவரே ஒரு ஜெப குறிப்பு வந்திருந்ததப்பா. ஆண்டவரே நாங்கள் பார்க்கல, ஆனாலும் ஆண்டவரே ஒருவேளை ஒரு குழந்தையோ ஒரு ஆண்டவரே காலேஜ் மாணவனோ மாணவியோ ஆண்டவரே இதை பயன்படுத்தி இருந்தாலும் இந்த பேர் இப்படி வரும். ஆண்டவரே இப்படிப்பட்ட போதை வஸ்துக்கு ஆண்டவரே அடிமைப்பட்டு போன பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவங்களுக்கு பின்னால சத்ருவாகிய பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது ஆண்டவரே. வளரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போதை வஸ்துகளாலே பிள்ளைகளுடைய வளர்ச்சி குன்றி அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படவும், வியாதிகளுக்குள்ளாகவும், குடும்பங்களில் பிரச்சனைகளையும் பாடுகளையும் உண்டு பண்ணுகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. தமிழ்நாடு எங்கும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கிருக்கிற சாராய கடைகள் எங்கிருந்தாலும் என் தேவன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அதிகாரிகளுடைய கண்களிலே, பொறுப்பானவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஒருவனை நான் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனே இடத்துல வரான் என்று இருக்கிறதப்பா. ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வீராக. உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். இந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக, சந்திப்பீராக. இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு போன பிள்ளைகளை யாரானாலும் ஆண்டவர் அவர்களை சந்தித்து நீர் அவர்களை அந்த வெளிச்சத்திலே, அந்த இருளின் அந்தகாரத்தில் இருந்து அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதிசயத்தை காண செய்வீராக. சத்துருடைய கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும்.
இருளிலே வாழுகிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறட்டும் மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக செய்வீராக. ஆண்டவரே எங்கும் உம்முடைய சிலுவையின் கொடி பறக்கட்டும், சிலுவையின் கொடி பறக்கட்டும். தமிழ்நாடு முழுவதும் உம்முடைய சிலுவையின் கொடி பறக்கட்டும். எதிர்ப்புகள் மறையட்டும் மறையட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக உதவி செய்வீராக. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கோடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமாம் ஆமான் பானுள்ளே, தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இந்த தேசத்தில் 28 மாநிலங்கள் இருக்கிறது. அதற்கு மேலே இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு அநேக கிராமங்களில் அநேக மாநிலங்களில் மதமாற்று தடை சட்டம் மதமாற்று தடை சட்டம் ஏதோ ஒரு மாதத்துக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் ஒரு அறிக்கை போட்டிருந்தது. வேதத்தை ஒருவருக்கு கொடுப்பதினாலேயோ புதிய ஏற்பாடு கொடுப்பதினாலேயோ ஒரு துண்டு பிரதி கொடுப்பதினாலேயோ அது மதமாற்று சட்டம் அல்ல. சாராயம் குடிக்காதுங்க, நல்ல பாதையில் நடைங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லி ஒரு துண்டு பிரதி இல்லாட்டினால் ஒரு சுவிசேஷ பகுதியை அவர்கள் கொடுப்பதனால அது மதமாற்று என்று சொல்ல முடியாது. அவங்க நல்வழிப்படுத்த கொடுக்குறாங்க, விருப்பம்னா வாங்கலாம். அதே நேரத்தில் மதமாற்று என்று மதமாற்று தடைன்னு சொல்லும்போது, மதமாற்று என்று சொல்லும்போது அவர்களை கட்டாயப்படுத்தி நீ இந்த பைபிளை படித்து தான் ஆகணும், இந்த புதிய பாடம் நீ படித்து தான் ஆகணும், இந்த சுவிசேஷ பிரதியை நீ படித்து தான் ஆகணும், இயேசுவுடைய பாதத்தில் நீ வந்து இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீ என்ன செய்யணும், வழிபடணும், அவரை மட்டும்தான் நீ ஆராதிக்கணும் அப்படின்னு அடித்து அவங்கள துன்புறுத்தினா அதுதான் மதமாற்று. ஒரு நல்ல பிரதியை கொடுத்து கலங்காத, கவலைப்படாத, இதை வாசித்து பாரு உனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு பிரதியை கொடுக்கறதுனால அது மதமாற்று கிடையாது. இது எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், எத்தனையோ தடவை. அது உச்ச நீதிமன்றம் கூட அதை அங்கீகரித்து ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த இடையில இருக்கிறவர்களுக்கு பொறுக்கல்ல. மற்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஊழியர்களுடைய நெத்தியில் திருநீரை வீசி அவங்கள கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து ஜெபித்தாலும் ஜெபிக்க விடாமல் தடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துவதும் அவங்கள போய் குற்றச்சாட்டு பண்ணி சிறையில் அடைக்கிறதும் மற்றவங்களுடைய வேலையாக இருக்குது. அதுதான் மதமாற்று, அதுதான் மதமாற்று. அவங்க வீட்டுகளில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நம்ம தேசம் நம்முடைய தேசம் ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. யார் வேணாலும் எந்த மதத்தையும் நம்பி போகலாம், யார் வேணாலும்
எத்தனை மதத்தையும் சார்ந்து ஜீவிக்கலாம். யார் வேணாலும் எந்த மதத்தையும் விட்டு இன்னொரு மதத்துக்கு போகலாம். இதுக்கு யாரும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. உரிமையோடு யார் வேணாலும் எந்த மதத்தையும் சார்ந்து ஜீவிக்கலாம். அடுத்தவங்களுக்கு அநியாயம் பண்ணாதுங்க, அடுத்தவங்களுக்கு வேதனையை கொடுக்காதுங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதுங்க. நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்ட தேவையில்லாமல் வைராக்கியத்தோட மற்றவங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒரு வீட்டில் இருந்து அவங்க கடமையை, அவங்களுடைய விருப்பமான ஒரு தெய்வத்தை அவங்க ஆராதிப்பதனால அடுத்த வீட்டாருக்கு என்ன கஷ்டம்? அடுத்த வீட்டாருக்கு என்ன கஷ்டம்? மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம்? அவரவரும் அவரவர் தெய்வத்தை எப்படி வேணாலும் ஆராதிக்கலாமே. யாரையாவது உங்களை கஷ்டப்படுத்தினாங்களா? மற்றவங்கள கஷ்டப்படுத்தினாங்களா? இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும்னு சொன்னாங்களா? யார் சொன்னா? இப்படிப்பட்ட அநியாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் வரும். கர்த்தருடைய வருகையில் அவங்க நிச்சயமாக கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு தான் நம்ம செய்த அநியாயம் அதற்கேற்ற பலன் உண்டு. அது யாருன்னாலும் சரிதான். ஒரு கிறிஸ்தவங்களுக்கு அநியாயம் செய்தாலும் அதற்கேற்ற பலன் உண்டு. அநியாயம் செய்கிறவங்களுக்கு அதற்கேற்ற பலன் உண்டு. ஒரு முள்ளை விதைச்சிக்கிட்டு கோதுமையை நான் இருக்க போகிறேன்னா இருக்க முடியாது. முள் விதையை விதைக்கிறவன் முள்ளைத்தான் இருக்கணும். கோதுமையை விதைக்கிறவங்க தான் கோதுமையாக இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற யாருன்னாலும் யாருக்கும் ஒரு அநியாயமாக யாருடைய மனசை புண்படுத்துகிற விதத்திலே நடவாமல் இருந்தால் நல்லது. யார் வேணாலும் எந்த மதத்தையும் சார்ந்து ஜீவிக்கட்டும். நாட்டில் ஒரு சமாதானம் இருக்கணும். நாட்டில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவரவர் பாடுகளை பார்த்துட்டு இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபிப்போம். ஆனால் அநேக இடங்களில் தேவையில்லாத மதமாற்று சட்டங்கள் யாரையும் அடித்து துவைச்சி நீ இதை தான் ஆராதிக்கணும்னு சொல்லலை, அவரவர் இஷ்டம். ஆகையினால இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிற அந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க அந்த சட்டத்தை, அந்த மதமாற்று தடை சட்டத்தை திரும்ப பெறத்தக்கதாக தேவையில்லாத சட்டங்களை ஆண்டவர் மாற்றி போட்டு எல்லாரும் நல்லிணக்கத்தோடு அன்போடு வாழக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லாரும் ஒரு மனதோடு வாழக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த தேவையில்லாத மதமாற்று சட்டங்களை வைத்திருக்கிற மாநிலங்களில் அது ஒரு விடுதலை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீட்டில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு 5 பேர் மீது மதமாற்ற குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 4 பேர் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் கூடி அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை உண்டு பண்ணி அடைக்கப்பட்டிருக்காங்க. இது தேவையில்லாத ஒன்று. அவருடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிப்போம். இப்படி அநேக கிராமங்களில் இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு அநியாயம் அவங்க எல்லாம் சந்திக்கப்பட நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எதுக்கிற ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதுக்கிற ஜனங்களையும் கூட நீ நேசிக்கிறீர். ஆண்டவரே, எதிர்ப்பாளர்களை கூட ஏசப்பா நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, அது அவங்களுக்கு புரியல. ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக எதுக்கிற ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லோர் மேலும் பொல்லாதவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன்.
ஆண்டவரே, வெளிச்சத்தை தருகிற தேவன், தேவையான நேரத்தில் இருளையும் தருகிற தேவன், எல்லார் மேலும் ஒன்று போல ஆண்டவரே நீர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எதுக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் சந்தித்து அவளை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். இந்த பெரிய அன்பை எல்லாரும் ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த கோர்ட்டுகளில் இந்த அருமையான பிள்ளைகளுக்காக தீர்ப்புகள் இருக்கிறதோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்து ஆண்டவரே ஜெயிலில் இருந்து வெளியில் வரத்தக்கதாக ஆண்டவரே மிஸ்டரிகளுக்கும் போதகர்களுக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். உடைக்கப்பட்ட ஆலயங்களை யார் யார் உடைத்தார்களோ அவர்களே அந்த ஆலயங்களை கட்டி கொடுக்கத்தக்கதாக நல்ல உள்ளத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாவத்தை போக்க வந்தவர், பாவங்களை போக்க வந்தவர், சாபத்தை போக்க வந்தவர். அவருடைய நாமம் பெரியது. பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே. வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே. வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே நல் இன்பமிதே இயேசு நாமமே. இந்த வேளையிலும் நாம் ஜெபிப்போம், திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம். திருச்சபைகளில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக, திருச்சபைகளில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் தேவநாமம் மகிமைப்படட்டும். ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய திருச்சபைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். திருச்சபைகளில் உள்ள குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளுக்காக, மிடில் ஏஜ் பிள்ளைகளுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, முதியோருக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை என்றால் ஞானத்தை கொடுத்து நல்ல விதமாக படிக்கத்தக்கதாக, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியத்தக்கதாக, டீச்சர்ஸுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யுங்க. பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு வளர உதவி செய்வீராகப்பா. எந்த ஒரு போதை வஸ்துகளுக்கு பழக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு தடுத்து ஆள்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படித்து முடித்து ஹையர் ஸ்டடிக்கு போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் கொடுத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் சம்பள உயர்வில்லாமல் தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இந்த பண
பிரச்சனையினால கணவன் மனைவிக்குள்ளாக ஆண்டவரே ஏற்ற தாழ்வுகள், சண்டைகள், ஆண்டவரே வெறுப்புகள், விரோத மனப்பான்மைகள், பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே பெற்ற பிள்ளைகளை ஆண்டவரே செம்மையாய் வளர்க்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து விடாதபடிக்கு பெற்ற பிள்ளைகளை இணைந்து வளர்க்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக அரசு பள்ளிகளில் ஜாதி அடையாளங்களை உடனடியாக தீர்க்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆண்டவரே முதலே அமைச்சரிடம் அந்த அறிக்கையை கொடுத்துள்ளார்கள். ஆண்டவரே மாணவர்கள் மத்தியில் இருக்கிற வேறுபாடுகள், பிரிவினைகள் மாறட்டும். ஆண்டவரே இணைந்தவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். வீடுகளில் உடல்நிலை பாதிப்பால் பல ஆண்டுகள் படுக்கையில் இருக்கும் குழந்தைகளின் சுகத்திற்காக அல்லேலூயா. ஆண்டவரே பல ஆண்டுகள் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்ன வியாதியானாலும் கர்த்தர் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே ஊழியர்கள் கூட, மிஷனரிகள் கூட பல வியாதிகள் பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கஷ்டங்களை நீ மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன 100 கதியை போல ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க சுகமாகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்கப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை தருவீராகப்பா. வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன் சொன்னீரப்பா. உன் பாவங்களை மன்னித்து உன் வியாதியை குணமாக்குறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே பாவங்களை மன்னித்து வியாதியை குணமாக்கும். பாவத்தினால் வந்த வியாதியாக இருந்தால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னமாக நம்ம ஜெபிப்போம். இந்த காதல் தோல்வி காரணமாக கொடூரமான கொலை சம்பவங்கள் தேசம் முழுவதும் அதிகரித்துள்ளது. காதல் சம்பந்தமாய் பெற்றோருக்கு பிரியமில்லாத ஒரு காதல், மற்றவர்களுக்கு எல்லா அந்த குடும்பத்தாருக்கு பிரியமில்லாத ஒரு காதல், அதில் ஃபெயிலியர், தோல்வி அடைந்து விரக்தியோடு வேதனையோடு ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போகிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பீராக. இப்படிப்பட்ட நிலை வராதபடிக்கு பெற்றோருடைய விருப்பம் நிறைவேற காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க, காத்திருந்து ஆண்டவர் தேவ சித்தம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தவறான குற்றச்சாட்டுகளாலே இந்திய சிறையில் உள்ள கிறிஸ்தவர்களின் விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாரும் வலது கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே தவறான குற்றச்சாட்டுகளால் இந்திய சிறையில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களின் விடுதலைக்காக ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஒரு மன திருப்பத்தை கொடுங்க, ஆண்டவரே மாறுதலை கொடுங்க. ஆண்டவரே தவறான குற்றச்சாட்டுகளால் இந்திய சிறையில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக, அவருடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேசத்தில் உள்ள
அனைத்து திருச்சபைகளிலும் தேவ சமாதானம் ஒற்றுமை நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனைத்து திருச்சபைகளிலும் உடைய சமாதானம் சிறந்து விளங்கட்டுங்க தாவே. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஒரு மனதை ஆண்டவரே காத்து கொள்ளத்தக்கதாக ஒரு மனப்பாடு ஆண்டவரே ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெப வீரர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து ஆண்டவரே சந்தோஷத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்பத்திரி ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்கள் ஆண்டவரே எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமாம், கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்க்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்திலே வைப்போம். குடும்ப காரியங்கள், ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள என்ன பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள், அதற்காக நம்ம ஜெபிப்போம். அநேக குடும்பங்களில் அவங்க கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் சம்பள உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை. இதனால் அன்றாட ஜீவியத்தில் அநேக பாதிப்புகளும் கஷ்டங்களும் தேவைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும், இந்த பிரச்சனைகளெல்லாம் மாறி வேலை செய்ய போகிற இடத்துல அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கத்தக்கதாக எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. கர்த்தர் பார்த்து கொள்வீர், கர்த்தர் பார்த்து கொள்வீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் ஆண்டவரே புகலிடம், கருத்தோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் கிறிஸ்தவ குடும்பங்களில் திருமணமாகி குழந்தை ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பலனை திருமணமான குடும்பங்கள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கரத்திலிருந்து ஏந்தத்தக்கதாக
ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே பெற்றோருடைய விருப்பமும் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளுடைய விருப்பமும் ஆண்டவரே நிறைவேறட்டும். கர்த்தரால் வரும் சுதந்திரத்தை எல்லா பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு அன்னாளை நேசித்தீர், ஒரு அன்னாளை கடாட்சித்தீர், ஒரு சாராளை கடாட்சித்தீர், ஒரு ரெபேக்காளை கடாட்சித்தீர். இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் சமீபத்தில் தூரத்தில் எங்கிருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுவீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். என்ன குறைகள் இருந்தாலும் குறைகளை மாற்றி குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உடைய அன்பு கரங்களில் தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக எழும்பட்டும் கர்த்தாவே. ஒரு கிதியோனை போல எழும்பட்டும். ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. குடி போதைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் மீட்கப்படட்டும். ஆண்டவரே, அது அசுத்தம் சீன்னு சொல்லி விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே, ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை அந்த மக்கள் மத்தியில் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக நீ பாடுகளை அனுபவித்தீர், எங்களுக்காக கஷ்டங்களை அனுபவித்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமாண்டவரே, மனதுருகும் தெய்வம் கர்த்தர் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் வருகிறோம். நடத்துகிற அருமையான தம்பி பீட்டர் குடும்பத்திற்காக ஆண்டவரே, அவருடைய தேவைகள், அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீர் அறிவீர். தேவைகள் எல்லாம் சந்தியும். ஊழியத்திற்கு தேவையான நன்மைகளை எல்லாம் கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு கொடு. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேற அவர்களை இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். ஆண்டவரே, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும். உடன் பணியாற்றுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக
ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பத்துக்காக, தம்பி அபிஷேக்குக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய நல்ல சுகத்திற்காக ஆண்டவரே, சரீரத்தில் போராடுகிற எல்லா பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பீராக. சுகத்தோடு பலத்தோடு ஆண்டுடைய திருப்படி செய்ய பலப்படுத்துவீராக. தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே உமது கரங்களில் தருகிறப்பா, நீங்கள் பொறுப்படுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவியில் ஆண்டவரே, இந்த ஆஃபீஸில் ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. எப்படியாவது செய்திகளை கேட்கிற பிள்ளைகள் ஒரு விடுதலையோடு கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதாக அவருடைய மன கண்களை நீ திறக்க வேண்டும் என்று கெஞ்சினோம். அநேகர் பார்த்து பயனடையட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளுக்கு பாரத்தோடு ஜெபித்து காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, நடத்துவீராக. கிருபையின் கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்கிறோம்ப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக. யாராவது சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து கொள்ளும் ஆண்டவரே, கரம் பிடித்து கொள்ளும் கர்த்தாவே. பலவீனராக இருக்கலாம், பலத்தால் இடைகட்டுவீராக. சுகவீனம் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, என்ன வியாதி, என்ன கஷ்டம் எல்லாம் உமக்கு தெரியும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன், என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகத்தை தந்து உடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்து கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபங்கேளும், எங்கள் ஜெபங்கேளும். ஒரு விடுதலையை தாரும் எல்லாருடைய வாழ்க்கையில். பலவீனங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தாரும், பதில் தாரும். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. ஒரு வார்த்தை நீர் சொல்லி ஒரு உம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வழிக்கும் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வைக்கப்பட்ட எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவர் பதில் தந்து தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரை
உண்மையுள்ள தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. எங்களிடத்தில் ஜெபிக்க வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையில் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்